வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்கள் என்னங்க பொறுப்புலங்க இருக்கீங்க? ஐயா நான் எந்த பொறுப்புலையும் இல்லைங்கய்யா. ஆ 2010லேருந்து இருக்கேன். 2010லேருந்து இருக்கீங்களா? 2010ல் ஃபஸ்ட் டைமு ஆ சீமான் அண்ணா வந்து ஆ திருப்பூர் ராயபுரம் மேட்டில் வந்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போட்டாங்க. ஆ அந்த பொதுக்கூட்டத்துக்கு முதல் நான் போயிருந்தேன். ஆ 6 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தொடங்கின ப்ரோக்ராமு நைட் 10 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. ஆ 10 மணி வரை ஆனாலும் அவர் பொதுக்கூட்டம் பேச ஆரம்பிக்கிறப்ப கரண்ட் கட் ஆயிருக்கு. 3 மணி நேரம் தொடர்ந்து கொட்டு மழை, சரியான மழை, கனமழை, அதி கனமழை இப்போ தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். திருப்பூரில் அவர் முதல் பொதுக்கூட்டம் போட்ட அன்றைக்கி பேஞ்ச மழை, இந்த மழையெல்லாம் சர்வசாதாரணம். அந்த மலையிலேயே ராஜீவ்காந்தி சோனியா காந்தியை வந்து கிளிக்கு எடுத்தார். அப்போவே ஃபஸ்ட்டு டைம் திருப்பூர் பொதுக்கூட்டம் அதுதான். அதில் அவர் கிளியில் அப்போ மனசு மாறினதா இந்த வரைக்கும் சாகிற வரைக்கும் நானாகட்டும், என் சம்சாரமாகட்டும், என் பையன் பொண்ணாகட்டும், ஃபஸ்ட்டு பாருங்கள் மெழுகுவத்தி, ஆமாம் விவசாயி, ஆமாம், மைக்கு எதுக்கு வரல, என் குடும்பம் அப்படியே ஓட்டு போடும். என் குடும்பத்துக்கு மூலியமா ஒரு 10-15 ஓட்டு எங்கனால பிடிக்கும். அவ்வளோதான் என்னோட தனிப்பட்ட முறையில். ஐயா இப்போ பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணுற நீங்கள் படுற இப்போ பண்ணுறீங்க. இந்த வந்து நெகிழி குப்பைகள்லாம் எடுக்கிறீங்க வைக்கிறீங்க. இப்போ அடுத்த தொகுதியிலே வந்து நெகிழி குப்பைகள்லாம் எடுக்கிறீங்க வைக்கிறீங்க. இது இப்படிதே உங்கள் தொகுதியாக இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பான செயல்பாடுலாம் அழைக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணிருக்கு. இப்போ அங்கே பண்ண மாட்டீங்களா நீங்கள்? அப்பனா என்ன ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் வச்சிருப்பாங்களே? எதிர்பார்க்கறது இல்லை. மேதகு பிரபாகரன் பட்ட கஷ்டத்தோட திலீபன் அவர் 16 நாள் இருந்து உண்ணாவிரதம் இருந்து மரணம் அடைஞ்ச அந்த இதோட நாம செய்யறது சாதாரண சிறப்பு மாதிரி விஷயம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிங்க. அவங்க பாடுபட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க அனுபவிச்ச கொடுமையை இந்தியா ராணுவம் தான் வந்து தோற்கடிச்சது. இந்திய ராணுவம் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா அத்தனை வேற வந்து வன்புணர்வு செஞ்சு கொடுமை பண்ணி கொண்டிருக்க முடியாது, மறைஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ் ஈழ பிறந்திருக்கு. நம்ம இந்தியா கவர்மெண்ட் செஞ்சாங்க கொடுமை எல்லாமே. சீமான் அண்ணா பேச கேட்க மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான வைராக்கியம் வெறியும் வந்து தமிழ் தேசியத்தை விட்டா இனி தமிழ்நாட்டில் கொலைக்கிற வழியே கிடையாது. தமிழ் தேசியம்தான் இனி மலர்ந்தாச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு ஓட்டுங்கிறது ஜெயிக்கிறோங்கிறதெல்லாம் 2வது பட்சம். அவர் சொன்ன மாதிரி உழைச்சிட்டே இருப்போம். ஒரு ஆலமரம் ஒரு சின்ன விதை போட்டு பெருசாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? பல கிளை உண்டு. அது ஒரு கால் தூண்டுறதுக்கு எத்தனை 30 வருஷம் 40 வருஷம் ஆகுதுல்ல. நாம 13 வருஷம் இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வருஷம். இப்போ இனி வந்து நம்ம சீமான் அண்ணா சொல்லாத அரசியலை உலகத்தில் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இருந்தாங்க அப்போ 1919 லெனின் இருந்தார், கார்ல் மார்க்ஸ் இருந்தார், ஏங்கல்ஸ் இருந்தார், அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் இருந்தார், அப்புறம் நம்ம பாரதியார் இருந்தார், நம்ம வஉசி இருந்தாருங்க. இவங்களுக்கு அப்புறம் உண்மையா தமிழ் தேசியத்தை வழி நடத்தி செல்ற ஒரே திறமையான மனுஷன் யார் அப்படின்னா சீமான் அண்ணன் தான். அவர் இன்னும் ஒரு நாள் கூட பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு 13 வருஷமா நானும் துடிக்கிறது. போன 20 நாளைக்கு முன்னால் அவர் பிறந்த நாளைக்கு கூட சென்னை போய் அவர் வீட்டிலேயே போய் ஃபோட்டோ எடுத்து சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி தான் அவர் ஃபோட்டோவை எடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலை அவர்கிட்ட போய் யார் ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பினா பிறந்த நாளைக்கு அவர் வீட்டுக்கு போனால் திருப்தியாக சாப்பாடு கொடுத்து பாரு அன்னி தான் வந்து எல்லாத்துக்கும் லட்டு எல்லாம் கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். போய் பண்ணி எடுத்தீங்களா ஐயா? இல்லை, இது வரைக்கும் எடுக்கல. அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா இப்போ 26 எலெக்ஷன் 14 மாதம் தான் இருக்கு. அதனுடைய வேலைக்கு ஈடுபாட்டில் இருக்கிறப்போ அவர் நாம் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் நவம்பரில் போய் 7ஆம் தேதி போய் அவர் பிறந்த நாளைக்கு போய் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துறதுன்னு மனசுக்குள்ள இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துறக்க ஆரம்பிக்குது. இப்போ சேர்த்து வைக்க போனால் இதுக்கு வந்தாச்சு. நீ அடுத்தது சேர்த்து வைக்கிறது அண்ணங்கூட ஃபோட்டோ எடுக்கிறது. எந்த மாவீரர் தினமும் மே 18 நான் தவிர்க்கவே மாட்டேன். சரிங்க. மித்தது எலெக்ஷன் இது எது கூப்பிட்டாங்கன்னா போவேன். கூப்பிடலினாலும் அது எந்த தொகுதி யாரு எவன்னு பார்க்க மாட்டேன், பின்னாலேயே போயிட்டே இருப்பேன். 2024 மே 18 நடக்கல. இப்போ மாநாடு நடக்கல. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? அப்போ வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டில் இருந்து. ஆமாம். சரி. அப்போ வந்து பார்த்து கன்னியாகுமரியில் அந்த டைமில் மீட்டிங், கன்னியாகுமரியில் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்பா சீமான் அண்ணா அங்கே பேசுகிறாங்க, அக்கா காளியம்மா அக்கா பேசுகிறாங்க. பேசிட்டு ஜெனிபர் அவங்க மேடம் அந்த மேடம் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் திமுக தென்னரசு, யார் தங்கம் தென்னரசு ஆளுகளை வச்சு கிறிஸ்டின் ஃபாதர்களை வச்சு கொலை பண்ணது. அந்த அவங்கள இன்னுமே இந்த கவர்மெண்ட் பிடிக்கல. அவங்களுக்கு ஒரு நாயை இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல. ஆனால்
நேற்று வந்த கஸ்தூரியை போய் தொலாவி போய் ஹைதராபாத் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. 2 நாளில் பிடிச்சிட்டு வந்தாங்க. நம்ம தோழரை வந்து படுகொலை பண்ண அந்த கிறிஸ்துவ சேவாலயத்தில் பண்ண கொலைகாரர்களை பிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகி இன்னும் பிடிக்கல. இது என்ன கவர்மெண்டா இது? மக்கள் வந்து இன்னுமே திராவிடம்னா என்ன தெரியுங்களா? நான் சொல்றேங்க, சொல்லுங்க. உலகம் எவனும் சொல்ல வேண்டாம், நான் ஒருத்தர் சொல்றேன், எனக்கு அவனுக்கு பதில் சொல்லட்டுங்க. திராவிடம்னா கன்னடா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம். அதில் வந்து திராவிடம்னு அப்படிங்கிறது என்ன முன்னுரிமை அப்படின்னா, நீங்கள் தமிழ் நாட்டுக்காரரு, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே படித்து எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளோ டிகிரி வாங்கினாலும் எந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு நீங்கள் போய் நின்னாலும் இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு 15 பேரை கூப்பிடுவாங்க, பேருக்கு கூப்பிடுவாங்க. அந்த பேரு கூப்பிட்றதுல தமிழ் பொண்ணுகிட்ட வந்து பேசுகிற மாதிரி வேறு யாரும் பேச முடியாதுங்க. கேட்குற கேள்விக்கு டான் அப்படி பதில் சொல்லுங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? திராவிடம், கேரளா, கர்நாடகா, இப்போ இந்திக்காரன் சேர்ந்துட்டாங்க, மகாராஷ்டிராக்காரன் சேர்ந்துட்டான், குஜராத்தி சேர்ந்துட்டான், பீகார் சேர்ந்துட்டா, ஒரிசா சேர்ந்துட்டான், திராவிடத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டானுங்க தமிழ்நாட்டுக்குள்ள. எப்படி கேட்குறீங்களா? தமிழ் பொண்ணு வந்து 3 டிகிரி வாங்கி படிக்கும் கூட அவன் ஆஃபீஸர் சொல்கிற ஒரே வார்த்தை, அம்மா தமிழ்நாட்டில் உங்களுக்கு படித்ததுக்கெல்லாம் வேலை இல்லைம்மா, நாங்கள் 6 லட்சம் ரூபா பணம் கேட்குறோம், அந்த 6 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு தகுதி இருந்தால் 3 நாளில் பரட்டி கொடுங்க, உங்களுக்கு நான் வேலை அப்பாயின்மெண்ட் தர்றேன். இல்லையா ஒதுங்கி நில்லுங்க, வர்றவங்களுக்கு வழி விடுங்க. உங்கள் கூட தானே கேரளாக்காரர் நிற்கிறாங்க, கர்நாடகாக்காரர் நிற்கிறாங்க, இந்திக்காரன் நிற்கிறான். நான் கேட்குறேன் 6 லட்சம் ரூபா 3 நாள் கொடுக்க முடியாது. அவள் வந்து 6 லட்சம் ரூபா கொடுக்குறான். கொடுத்த 2 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவள் வேலைக்கு போகிறான். ஆனால் நான் கேட்குற கேள்வி இங்கிலீஷில் கேட்குறேன், தமிழில் கேட்குறேன். கேரளாக்காரிக்கு தெரியல, கர்நாடகாக்காரிக்கு தெரியல, இந்திக்காரனுக்கும் தெரியல, அவனுங்களால சொல்ல முடியல. ஆனால் நீ டான்னு சொல்கிற. எங்களுக்கு தேவை பணம் தான், படிப்பு எங்களுக்கு தேவை. அதனால தான் தமிழ் வந்து கீழேயே போயிடுச்சு. தமிழ் நீ என்னதான் படி, எம் பொண்ணு என் பையன் யார் படித்தாலும் வேலை கிடைக்காது. கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் தான் போய் வேலை செய்யணும். கவர்மெண்ட்டில் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து திராவிடங்கிறது கேரளாக்காரனு, கர்நாடகாரனு, கர்நாடகாரனு, ஆந்திராக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு வேண்டியதாக இருக்குதே தவிர தமிழ் ஆணுக்கும் பொண்ணுக்கு வேலைக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சான்ஸ் இல்லை. தமிழ்நாட்டில் படித்து தமிழ் பொண்ணுங்க தமிழில் வளர்ந்த வேலை வேணும் அப்படின்னா 5 லட்சம் கம்மியாக இல்லாமல் லஞ்சம் கொடுக்க தயாராக இருந்தால் வேலை கிடைக்கும். ஏன்னா நான் திருப்பூரில் அனுபவப்பட்டிருக்கிறேன். என் பொண்ணு 3 டிகிரிங்க, 3 டிகிரி டாக்டருக்கு, டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் மெடிசன் ஆஃபீஸர். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா செலவு பண்ணேன். என் வாழ்நாளில் சம்பாதித்து பூரா பண்ணியாச்சு. இன்றைக்கி வெத்துக்கையோடு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு இப்போ இந்த வருஷம் 26 ஆகுது. என் பொண்ணு சொன்னான், அப்பா 22லேயே போதுப்பா, என்ன 1 டிகிரிலேயே நான் போய் படிச்சுக்க போதுப்பா. கோயம்புத்தூரில் படித்து டிகிரி வாங்கலாம். 2வது சேலம் விநாயகா மிஷினரியில் படித்தான். 3வது காட்டாங்குளத்தூர் சென்னை SRM காலேஜில் படித்தான். 3 பக்கம் டிகிரி வாங்கிட்டான். அந்த டிகிரி வாங்கினதும் இல்லாமல் அவன் ஆராய்ச்சி பண்ணி டாக்டருக்கு சம்மந்தப்பட்டதை ஒரு புக்கை வெளியிட்டாப்புல. அந்த புக்கும் கூட காப்பிரைட் உரிமை அந்த காலேஜு தான் ஏற்றிருக்கு. என் பொண்ணுக்கு தரல. நீ செப்பரேட் பண்ணது மட்டும் நீ வச்சுக்கோ, உன் பேரை போட்டுக்கோ, காப்பீட்டு உரிமை ராயல்ட்டி பூரா எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு இந்திய மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஒப்புதல் கொடுத்து அந்த புக்கே வெளியே விட்டாச்சு. இப்போ அக்கா எழுதின புக்கு அந்த ஆமாம், என் மக பண்ண புக்கு. அந்த புக்கு வெளியிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை மெடிக்கல் கவுன்சில் இருக்கிற காலேஜில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராயல்ட்டி காப்பீட்டு உரிமை காலேஜுக்கு போகுது. அதே காலேஜுக்கு அந்த புக்கு எங்களுக்கு ஒன்று வேணுங்க மாதிரிக்குன்னு கேட்குறதுக்கே நாங்கள் 2 லட்சம் ரூபா கொடுத்து தான் வாங்கினோம். நீங்கள் வெளியிட்ட புக்கையே உங்களுக்கே 2 லட்சம் ரூபா கொடுத்து 2 லட்சம் ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம். அப்போ என்ன நிர்வாகம், காசு மட்டும்தான் பணம் மட்டும்தான் பார்க்குது. தமிழை வந்து பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமாக நம்ம 10 வருஷமாக நம்ம 12 வருஷமாக மாவீரர் நாள் கொண்டாடுறோம். இன்றைக்கி டிஎம்கே காரர் பண்ணுறா அப்படின்னா என்னது? எல்லாம் ஓட்டு அரசியல், வாக்கு வங்கிக்கு வேண்டி இவனுங்க போடுற நாடகத்துக்கு அவன் குடும்பம்தான் மித்தவனுக்கு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. மக்களாக பார்த்து விழிச்சிருங்க. தமிழ்நாட்டில் மனசார சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ படித்து கவர்மெண்ட்டில் நீங்கள் லஞ்சம் தராமல் வேலை வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி லஞ்சம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போய் ஜவுளி கடையிலையோ, ஒரு மாவு கம்பெனிலையோ, ஒரு பிஸ்கட் கம்பெனிலையோ தான் போய்
குறைஞ்ச ஊதியத்தில் உங்கள் குழந்தைங்க சம்பளம் வேண்டும். இது காரணம் என்ன? கரெக்டான நிர்வாகம் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் இல்லை, 75 வருஷமாக இல்லை. கர்நாடகாரனுக்கு கேரளாக்கார பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள், அத்தனை ஆஃபீஸ்லேயுமே 85% கேரளாக்காரு, கர்நாடகாக்காரு, ஆந்திராக்காரருக்கு தான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்தாங்க? தமிழே பேச தெரியாது, தமிழே எழுத தெரியாதவங்க எப்படி வந்தாங்க? இது ஒரு கணக்கெடுக்க சொல்லுங்கள். உச்சநீதிமன்றமே போய் கணக்கெடுக்க சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் பணம் கொடுத்து வந்தாங்க, நீங்கள் பணம் கொடுத்துப்பாங்க. அப்படி பணம் கொடுத்து தான் போகும்னா அப்புறம் என் பொண்ணு வந்து 26 வயசில் இன்றைக்கி 2 குழந்தைய பேச்சு நல்லா ஜாலியாக புருஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற வயசில் படிக்க வச்சு எதுக்கு? படிக்காதான் பிள்ளைங்க வாழ்வாதாரம் உயரும், நல்லா இருக்கும், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு சுக்கு சூறாக எங்கள் எத்த மனசை வெடிச்சு விட்டாப்புல. எதனால் இனி வந்து தமிழ் பெண்கள், தமிழ் ஆண்கள், பையனுங்க படித்து காலேஜ் விட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா சீமானண்ணனை நம்பி நமது தமிழ் தேசியத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சாதான் சாத்தியப்படும். இல்லை அப்படின்னா வட மாநிலத்துக்காரன் தான் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வேலை செய்வான். நாமெல்லாம் ப்ரைவேட்லேயோ இந்த கொத்தடிமையாக வேலை செஞ்சுட்டு நம்ம பொழப்ப ஓட்டிட்டு வேண்டியதுதான். இதுக்கு வந்து முற்றுக்காடு பண்ணணும் அப்படின்னா அத்தனை பேருமே எழுந்து வரணும், புரட்சி செய்யணும். ஏப்பா கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் படிச்சவனுக்கு வேலை கூட முன்னுரிமை கூட, அதுக்கப்புறம் நீ ஆந்திராக்காரன் கூட கேரளாக்காரன். இப்போ நான் சொல்கிறேனுங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு மனு தாக்கல் பண்ணி சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எத்தனை பேர் கேரளாக்கார் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் கர்நாடகா செய்கிறாங்க, எத்தனை பேர் இந்திக்காரர் செய்கிறாங்க, இவங்க ஒரு லிஸ்டடு. தமிழ்நாட்டுக்கார் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஒரு லிஸ்டடு. அப்போ தெரியும் இந்த திராவிட ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இதுதான் திராவிட ஆட்சி. இதுக்கு எவனாச்சும் எதிர்த்து பேசுனான்னா என்னைய கூப்பிட சொல்லுங்கள், நான் அவனுக்கு பேசுகிறேன். அண்ணனெல்லாம் பேச வேண்டியதில்லை, அண்ணன் தம்பி நான் பேசுகிறேன். ஏன்னா அண்ணனுடைய அருவில் அண்ணனுடைய கூர்மையில் நான் இப்போ வளர்ந்துருவேன் என்ன. அதனால் அண்ணன் பேசுகிறது ஒரு கடுகளை கூட நான் பேச தயார் என்றிட முதல் சொல்லுங்கள். நேருக்கு நேரம் யாராக இருந்தாலும் வேலை பண்ண சொல்லுங்கள். இதுதான் சொல்ல முடியும். ரொம்ப தமிழனை வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டு ரொம்ப அடிமை பண்ணி ரொம்ப ஒரு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கலிங்க. இது வரைக்கும் கொடுக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல. இனி நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நம்மளை விட்டுருங்க. நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்தது நம்ம பேரன் பேத்தியை நல்லா இருக்கும், நம்ம பையன் பிள்ளை நல்லா இருக்கிறது விட்டுருங்க. பையன் பிள்ளையோட குழந்தைங்க பேரன் பேத்திங்க அவங்க தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் தமிழர் கட்சியை அவங்க பயன்படுத்தணும், அதுக்கு வரணும். ஐயா இப்போ வந்து நேற்று வரைக்குமே சரியான மழை தமிழகம் முழுவதைக்கும் பரவாயில்ல வந்து பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பெய்யலாம், இப்போ இனிமேல் பெய்யா இருக்குமா இல்லை எப்படி? என்னங்க தமிழகத்தில் குண்டுமலைக்கே அஞ்சாதவங்க, குண்டுமலைக்கே அஞ்சாதவங்க. திருப்பூர் சீமான் முதல் பொதுக்கூட்டம் ராயபுரம் மேட்டில் போட்டப்போ பேஞ்ச மழை தமிழ்நாட்டில் எங்கேயுமே பேஞ்சது கிடையாது. சரித்திர வரலாறு அது. அண்ணனுக்கே தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியும். எத்தனை 2010 நடந்தது, இன்னைக்கு 2024 5/24 எத்தனை வருஷம் ஆச்சுங்க. திருப்பூர் வந்து அண்ணன் பேசின முதல் கூட்டத்தில் அவ்வளோ மழை அப்படின்னா அத்தனை மழையிலுமே வந்து அத்தனை பேருமே கலைஞ்சு போகல. அண்ணனும் சொட்ட நினைச்சிட்டு பேசுறாரு. அத்தனை கூட்டமும் சொட்ட நின்றுட்டு மலையிலேயே தான் கலைஞ்சு போனோம். வீடு போய் அடுத்த நாள் காலையில தான் மழையா நின்றுச்சு. அதுக்கே பயப்படாதவங்க. அப்பதான் நாங்க நினைச்சோம், அட ஒண்ணுமில்லாத பூச்சி புழுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடணும். இந்த கொட்டுற மழை கரண்ட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை, இடிக்குது. இத்தனையும் தாண்டி அண்ணன் பேச்சை கேட்கறதுக்கு இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உண்மையான என்ன இதயம் இருக்கு. இதுதானே மனுஷன், இதுதானே தமிழ், இதுதானே தமிழ் தேசியம். அந்த இது கூட வந்து நாங்கள் அதுக்குன்னு உறுப்பினர் கார்டு தரலைன்ட்டு இது வரைக்கும் சங்கடப்படவே இல்லை, கேட்கவே இல்லை. 3 தடவை பண்ணேன். 3 தடவை எங்கெங்கே ஒவ்வொரு தடவை போடுவாங்க, ஒவ்வொரு தடவை பண்ணுவேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் அண்ணா வந்துருச்சுங்கண்ணா எப்போ வேணா வாங்கிக்கலாங்கன்னு அம்பாங்க. அப்புறம் கேட்டால் ஏதோ ஒரு வேலை, அவங்க ஆர்ப்பாட்டம் இருக்குங்க, மறியல் இருக்குது, ஏதோ ஒரு போயிட்டே இருப்பாங்க. அதனால் உறுப்பினர் கார்டு இருந்தாலும் என்ன இல்லாட்டி என்ன, அண்ணன் நிற்கிறாரு, மேதைக்கு தலைவர் இருக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டி இத்தனை குழந்தைங்க இருக்கிறப்ப நாம் ஏமாத்துறாங்க. அதனால தான் எந்த இதுவும் இல்லை. உண்மையாக எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் அந்த நிமிஷம் ஒடியாந்து வேலை செய்யறதுக்கு கடமைப்பட்டுருவோம். அதுதான் நம்ம தமிழ் தேசியத்துக்கு நம்ம செய்கிறது. வெள்ளைக்காரங்காலத்தில் அத்தனை பேர் காந்தி பின்னால் போனாங்கன்னாங்க. காந்தி பின்னால் போனவங்க பூரா சுதந்திரமாங்கல. சுபாஷ் சந்திர போஸ்ன்னு ஒருத்தர் வந்து ஜப்பான் போய் ஜப்பான், சைனா, ரஷ்யா அத்தனை நாட்டு படைகளை ஒன்று சேர்த்து வர்றப்போ
பிரிட்டிஷ்காரன் பயந்தான். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் இத்தனை நாட்டு பேரை ஒன்று சேர்த்து கொண்டு வந்துட்டா, நம்மளை தாக்கிடுவா, நம்மளை முடிச்சிருவா, அதனால் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடலான்னு இதுதான் உண்மையான வரலாறு. ஆனால் இது மறைக்கப்பட்டது. இதே சுபாஷ் சந்திர போஸ் இறந்தாரா இறக்கலையா, ஜப்பான் போகிறப்ப விமானத்தில் இறந்தாரா, இல்லை அங்கேயே வாழ்நாள் பூரா தலைமறைவாக இருந்து இறந்தாரா, இது வரைக்கும் எந்த இந்தியா கவர்மெண்ட் வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. தமிழ் தேசியம் பிறந்த பிறகு எல்லாமே வெளிவரும். எப்படி வேலு நாச்சியார் அம்மா யார் வந்தாங்களோ அதேமாரி எல்லா விஷயங்களும் வெளியே வரும். தமிழை படிக்கணும், தமிழ் வரலாறு தெரியணும். சும்மா நாம கட்சியில் இருக்கிறத பத்தாது, தமிழ் படிக்கணும். படிக்க தெரியலையா, எழுத தெரியலையா, யூடியூப்பில் வருது நாம் தமிழர் கட்சியினுடைய ப்ரோக்ராம் வருது, அது பாருங்கள். அக்கா காளிமக்கா பேசுகிறாங்க, இடும்பவன் காப்பி பேசுகிறாரு, சாட்ட துரமுரும் பேசுகிறாரு, அண்ணன் பேசுகிறாரு, எத்தனை பேர் பேசுகிறாங்க. யார் பேச்சை கேட்டாலும் உடம்புற புல்லரிக்கணும், உடம்புற நாம் தமிழண்டான்னு ரத்தம் கொதிக்கணும். அது மட்டும் வந்தால் போகுது, அடுத்த தலைமுறை நல்லா. நீங்கள் என்ன வேலைங்க பார்க்குறீங்க? நான் கம்பெனியில் சிங்கர் டெய்லர். சரிங்க. ஒரு நாளைக்கு 700 800 சம்பாதிச்சேன். சரிங்க சரிங்க. இப்போ பாருங்கள் 2000 சம்பளத்தை எடுத்து வச்சு தான் வந்தேன். ஏன்னா ஒரு வாரமாக எங்கள் தொகுதி அமைப்பாளர்கிட்ட கேட்டே இருந்தேன், ஆனால் எப்போனா கிளம்புறீங்க, எப்போ போகிறீங்க, பஸ் போகுதுங்களா அப்படின்னு. நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லட்டுங்களா அப்படின்னாரு. ஆனால் நான் திங்கக்கிழமை நான் கூப்பிட்றேங்கண்ணா அப்படின்னேன். திங்கக்கிழமை கூப்பிட்டேன். ஆனால் நான் 4 நாளாக சென்னையில் இருக்கிறேங்கண்ணா, வேலைக்கு வந்து வந்துட்டேன். எனக்கு முன்னால் அவர் இங்கே வந்துட்டாங்க. நான் கேட்குற அன்னைக்கு அவர் சென்னையில் தான் இருக்கிறாருங்க. எப்போ இது கேட்டு 5 நாள் ஆச்சு, சென்னையில் தான் இருக்கிறாரு. திருப்பூர் தொகுதியில் வந்து ஈஸ்வரன் சொல்லிட்டு அவர் தான் அமைப்பாளர். இல்லை இது கையூட்டு பாசறையில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், சாதாரண யதார்த்தமான மனுஷன். அவர்கிட்ட கேட்டேன். கையூட்டு ஊழல் பாசறை மாநில தலைவர் ஈஸ்வரன் ஐயா சென்னை வந்து ஒரு வாரமாக இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். அவங்களோட உழைப்பு கடினமான உழைப்புங்க. ஆமாங்க ஐயா. அவர் மாதிரிலாம் உழைக்கிறதுக்கு எந்த கட்சியில் ஆளுங்க இல்லைங்க. ஆமாங்க ஐயா. காசு பணம் பின்னால் போட்டுங்க, இந்த காசு பணம் கொடுத்து இந்த உழைப்பில் எவனும் உழைக்க மாட்டானுங்க. கௌரவம் பார்ப்பானுங்க, மானம் பார்ப்பானுங்க, ரோசம் பார்ப்பானுங்க. நான் தமிழர் கட்சியில் எதையும் பார்க்கறது இல்லை. அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுக்கு நில்லு, அதுதான் கட்டளை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஈஸ்வரன்கிட்ட சொன்னேன், தெற்கு தொகுதிக்கு போங்கன்னா இந்த மாதிரி பஸ் போகுதுங்கன்னா அப்படின்னாங்க. சரி, அங்கே தெற்கு தொகுதியில் விஜயராகவன் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டேன். ஆமாங்க, நீங்கள் ஒரு 8 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. நான் 8:15 கரெக்டாக போனேன். 10:30 மணிக்கு வண்டி எடுத்தேன். சாப்பிட்டீங்களா ஐயா? திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பாடெல்லாம் நாங்களே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. தெற்கு தொகுதியிலே எல்லாமே காலையில் கிச்சடி, மத்தியானம் பிரியாணி, வறுவல், நைட்டுக்கு வந்து குஸ்கா, எல்லாமே ஏற்பாடோட செஞ்சு கேஸு சிலிண்டரு எல்லாமே அடுப்பு எல்லாமே பாத்திரம் எல்லாமே கொண்டு வந்து நாங்களே இங்கே உட்காந்து சாப்பிட்டு எங்கே வர்றவங்களுக்கு நாங்களும் கூப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதான் உறவு, இதான் உறவு. தமிழ் பண்பாடு அதுதான். நீ சாப்பிட்றையே இல்லையோ, உன் பக்கத்தில் ஒருத்தர் வந்தானே, ஆனால் சாப்பிடுங்கண்ணா, என்ன தண்ணி குடிங்கண்ணா. இந்த பண்பாடு என்னைக்கு வருதோ தமிழ்நாட்டில், அன்னைக்கு யாருமே சீமானா வெல்ல முடியாது. இனிமேல் யாரும் சீமானா வெல்லவே முடியாதுங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டுங்க. அண்ணா நீ சொன்னார்ல, விஜயலட்சுமி ராஜலட்சுமி இல்லை, எனக்கு தனலட்சுமி தான் வேணும். தினமுதே எனக்கு பணம் தான் பிரச்சனை, அது கொடுக்குறக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடணுங்க. 1000 பேர் 1000 பேசுவானுங்க. எதுங்கடா, நாம் மக்களுக்கு வேண்டி நக்கிறோம். மக்கள் நம்மளை தெளிவாக புரிஞ்சுட்டாங்க, நல்லா புரிஞ்சுட்டாங்க. மக்கள் வந்து நம்ம பின்னால் நிற்பாங்க. 26 எதிர்பாராத வாக்கு வாங்குவோம், அது நம்பிக்கை. எதிர்பாராத வாக்கு. ஏன்னா தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா தொலைக்காட்சியிலே நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இந்தியா அரசியல் இதுலேயே கட்சியிலே எடுத்துட்டாலும் சரி, தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 தடவை பேட்டி கொடுக்குற தலைவர் யாருன்னா ஒருங்கிணைப்பாளர் சீமான். வேற ஸ்டாலின் ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், மோடி இது வரைக்கும் டிவிக்கே பேட்டி கொடுத்ததில்ல. கேட்டால் பிரதம மந்திரி 3 தடவை பிரதம மந்திரி. என்ன பிரதம மந்திரி? வெளிநாட்டில் போய் இப்போ மைக்கை பிடிச்சிட்டு பேசுவான். உள்நாட்டில் பேசுறதுக்கு அவனுக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை, வெக்கக்கேடு கேட்டவன். அவன் அரசினுடைய ஆள், அவன் அப்படி தான் இருப்பான். அவனை சொல்லி இல்லை, ஓட்டு போடுற மக்கள் வந்து புரிஞ்சுக்கோணுங்க. நாம் செதுக்க தான் முடியுங்க. சிற்பம் உடையுதா, கரெக்டாக வடிவம் வருதாங்கிறது மக்கள் கையில் இருக்கிற மாதிரி நாம் பார்த்து தான் மெதுவாக செய்வோம். ஆனால் மக்கள் தெளிவாயிட்டாங்க, இனி அசைக்கவே முடியாதுங்க. எத்தனை பேர் உலகமே என்ன பேசினாலும் சீமானண்ணனை வந்து வெல்றக்கு இது எந்த ஒரு பிறவியுமே தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு ஆள் இல்லை, எவனும் கிடையாதுங்க. சீமானண்ணனை விட்டுக்கிறதுக்கு
எவனும் இந்த உலகத்தில் கிடையாது. அவர் வந்தாரா இல்லையோ அதில் இருந்ததா தமிழ் என்ன, திராவிடம் என்ன. திராவிடத்துக்கு எந்த கட்சிக்காரன் எவனாச்சும் பதில் சொன்னானா? நான் இப்போ பதில் சொன்னேன்ல, திராவிடம்னா இதுதான். கேரளாக்காரனுக்கு, கர்நாடகாக்காரனுக்கு, மகாராஷ்டிராக்காரனுக்கு, ஆந்திராக்காரனுக்கு, பீகார்காரனுக்கு, ஒரிசாக்காரனுக்கு 5 லட்சம் 6 லட்சம் பணத்தை வாங்கிட்டு வேலைக்கு கொடுக்கறது திராவிடம். தமிழ்நாட்டு பொண்ணுக்கு காசு இல்லைன்னா நீ ஓரமாக எங்கேயாச்சும் ப்ரைவேட்டில் போய் வேலை செஞ்சுக்கோ. 5000 4000 6000 இப்போ ஜவுளி கடைக்கு வேலை செஞ்சுக்கோ. இதுதான் திராவிடம். இதுதான் உண்மையான திராவிடம். இது இல்லைன்னு கவர்மெண்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா என் மேலே கேஸ் போட சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். நான் நிற்பேன். ஏன்னா பயப்படாதவன், ஏன்னா அண்ணனோட பிள்ளையோ. எதுக்குங்க பயம்? எதுக்குங்க பயம்? வாழ்கிறது ஒரு முறை. சாவு எப்போ யாருக்கு எந்த நிமிஷம் எப்படி வரும்னே தெரியாது. போகிறக்குள்ள ஒரு 10 பேர்த்துக்கு நல்லது பண்ணிட்டு போவோம். அதுதான் வாழ்க்கை. அதுதான் நம்ம தமிழ் மண்ணுக்கு செய்கிற முடியும். தமிழ் மண்ணு நல்லா இருக்கணும், தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும். இதுக்கு மட்டும் நம்ம மக்கள் பாடுபட்டால் போதும். வேறு எந்த ஒரு பொறுப்பெல்லாம் வேண்டாங்க. பொறுப்பை கூட தான் எத்தனையோ மாவட்ட செயலாளருக்கு போனாங்க, அவங்களா போகலைங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற டிஎம்கேனுடைய மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் அவங்களுக்கு சரியான கெடுபிடி. வீட்டில் போய் நீ இருந்தீன்னா எங்களுக்கு ஓட்டெல்லாம் பிரியுது, எங்களுக்கு ஓட்டெல்லாம் கம்மியாகுது, நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் குப்பை ஓட்டிகிட்டு இருந்தோம், உன்னால் எங்கள் ஓட்டு பிரியுதே, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ கட்சி விட்டு வெளியே வந்துடு, உனக்கு என்ன வேணுமோ அத்தனை சேஃப்டி நான் பண்ணித்தர்றேன், 1 வருஷம் கண்டுக்காமல் வெளியே இரு, 1 வருஷம் கழித்து நீ ஜாயிண்ட் ஆகிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அத்தனை நான் பண்ணித்தர்றேன். இதுதான் உண்மையான சத்தியம். இது யாராச்சும் டிஎம்கேக்கார மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தொகுதியிலேருந்து இந்த மாதிரி யாரும் போயிருக்காங்களா ஐயா? எங்கள் தொகுதியில் போகல, எங்கள் தொகுதியில் போகல. ஆனால் மானமுள்ளவன் போக மாட்டேன், மானமுள்ளவன் போக மாட்டேன். எத்தனை தான் அடி வர முடியுங்க? எத்தனை நாளைக்கு அடிபட்டுட்டே இருக்க முடியும்? அடி மேலே அடி உழுகு, ஒரு நாளைக்கு அது பொழக்குமல்ல. அந்த குழந்தை ஏரி மேலே எப்படி வெடிக்குங்கிறது சீமான் அண்ணன் மூலியமாக தான் உலகமே பார்க்குது. நாம் தான் நினச்சிட்டு இருக்க உலகமே வியந்து பார்க்குற ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான். அப்போ லெலினை பார்த்தாங்க, அப்போ கார்ல் மார்க்ஸ் பார்த்தாங்க, இப்போ லெலின் ஒருத்தர் சீமான் அண்ணாச்சி ஒன்று தான் பார்க்குறாங்க. சீமான் அண்ணன் நல்லா இருக்கணும், குழந்தைய நல்லா இருக்கணும், அன்னிமார் நல்லா இருக்கணும், அவர் நம்பி வர்ற அத்தனை வழித்தட பிள்ளைகளும் குழந்தைகளும் எல்லாரும் எல்லா சௌகரியமும் நல்லா இருக்கணும். உண்மையாக பாடுவாருங்க, இன்னைக்கு இருந்தாலும் வெள்ளம். சரிங்கய்யா, இப்போ திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அங்கே ஒரு திருச்சி இங்கே நடத்துகிறாங்களே, மாவீரன் நடத்துகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி டிஎம்கே நடத்துறீங்களா? இல்லை, தமிழர் நம்ம கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல அண்ணா வெற்றிக்குமாரன், போனவங்கள காணாமல் போயிடுவாங்க. போனவங்களே காணாமல் போயிடுவாங்க. ஒரு 6 மாதம் தான் அவங்களோட பேச்சு எல்லாம் இருக்கும். 6 மாதம் கழிச்சு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ அந்த லேடி விஜயதரணி காங்கிரஸில் இருக்கிற வரைக்கும் செல்வாக்கா அந்த தொகுதியில் இருந்தாங்க. காங்கிரஸ் விட்டு பிஜேபிக்கு போனாங்க. அவங்கள போய் பதவி கொடுங்கன்னு வழியே போய் கேட்டு கூட ஓரங்கட்டி வச்சாங்க. அப்படிப்பட்ட எம்எல்ஏக்கு அந்த நிலைமைனா இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இவங்களாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 90 நாளைக்கு மேலே இவங்கள பேச மாட்டாங்க. இப்போ விஜய் எப்படி கட்சி மாநாடு பண்ணி விட்டு போட்டு அழகாக ஷூட்டிங் போயிட்டாப்புல, அந்த மாதிரி தான் இவங்கள. அவர் ஷூட்டிங்லேருந்து வந்தால் மட்டும் மக்கள் இவர் பின்னால் வந்துடுவாங்களா? என்ன ஒரு அநியாயங்க. என்னைக்காச்சும் நம்ம அண்ணன் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நின்று பொதுமக்களோட பேசியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு இவங்களோட கூடவாக்கு என்னன்னு. விஜய் எல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. எல்லாம் பணத்தை வாங்கிட்டு மோடிக்கிட்டையும் ராகுல் காந்தியும் பணத்தை வாங்கிட்டு பேரை கெடுத்துட்டாப்புல. அதுக்கு தான் அண்ணன் ஆரம்பத்துலேருந்து ரஜினிகாந்த் சொன்னது ஒரே வார்த்தை, அண்ணா இது மோசமான விளையாட்டண்ணா, இதில் வந்தால் ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க, ரொம்ப பேர் கெட்டு போயிடும், ரொம்ப பேர்த்து வாயில் உழுவணும், உங்களுடைய பொசிஷனில் நீங்கள் ஒத்து கொடுக்காதீங்க, நீங்கள் வேண்டாம், நீங்கள் ரஜினியாகவே இருங்கன்னு பல தடவை சொன்னாங்க. அப்போல்லாம் எல்லாமே சீமான் அண்ணனை கேனையனாக பேசினாங்க. இன்றைக்கி அதனுடைய இது ரஜினிக்கே தெரிஞ்சதுனால தான் ரஜினி வீட்டுக்கு கூப்பிட்டு அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தாரு. காலம் என்றைக்கு இருந்தாலும் பதில் சொல்லுமா? எத்தனை நாள் ஆனாலும் காலம்னு ஒன்று இருக்குது. நீ இன்றைக்கி இப்படி நடக்கிறீன்னா பின்னால் அது யோசனை ஒன்றுது. அன்றைக்கி அவ்வளோ நம்மளை பேசினார், அப்போ நம்மளுக்கு அது தப்பாக நினச்சிது. அன்றைக்கி பேசின இன்றைக்கி உண்மையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை முறை. சீமானண்ணன் தவிர்த்து ஒரு தமிழ்நாட்டில் யாருமே நீ அரசியல் பண்ண முடியாதுங்க. அரசியல் பண்ணுறதுக்குள்ள இன்னையெல்லாம் டைம் இல்லை அவங்களுக்கு. இதோட முடிஞ்சிருக்கு. திகாவா, திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திமுகவா, பாமகவா,
எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சு, இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷனில் இருந்து சீமான் தான். ஏன்னா அப்போவே எல்லாம் பயந்துட்டு, பயக்காதவங்க இத்தனை வருஷம் மாவீரர் தினம் கொண்டாடாமல் இன்றைக்கி வந்து டிஎம்கே மாவீரர் தினம் கொண்டாடுறாங்கன்னா அண்ணன் கொடுக்குற அடி பயம் உள்ளத்தில் ஒடிக்குது ஸ்டாலினுக்கு. ஓ சீமான் அண்ணன் வந்தால் எல்லாத்துக்குமே முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சு, தலையெல்லாம் மாறி போச்சு. என்ற காலத்திலே இப்படி நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வெந்து சாகிறாப்புல. அதனால தான் இன்றைக்கி மாவீரன் இது பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் மாவீரன் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? மாவீரர் தினத்தன்னைக்கு தானே போய் பாராளுமன்றத்தில் போய் அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டு அழுதுவங்க, குண்டு மலை தான் கேட்போம். இவங்களுக்கு என்ன இன்றைக்கி இது திடீர்னு நாணவதையா டெல்லியில் இதெல்லாம் கபட நாடகங்க, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? அண்ணன் வந்து சொல்கிறது உலகத்துக்கு இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை உயிரினங்களுக்கு அண்ணன் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு சொன்னால் பரவாயில்ல, ஒரு ஜாதிக்கு 2 உலகத்தில் இருக்க அத்தனை உயிரை ஒன்று தான். உன் கையை கீறினாலும் என் கையை கீறினாலும் ரத்தம் ஒன்று தாங்கிறாரு. அது உண்மைதான், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உலகத்துக்கே ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை சொல்கிறவர் சீமானை தவிர உலகத்தில் நீங்கள் எங்கே போய் தேடி கொடுத்தாலும் எங்கேயும் கிடையாதுங்க, எங்கேயும் இல்லைங்க. இவரை வந்து மிஸ் பண்ணவங்க பின்னால் வருத்தப்படுவாங்க. ஆனால் தூங்குறப்ப யோசனை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பேசுகிறது இவர் பேசுகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவர் உண்மையை தான் பேசுகிறாரு, பயப்படாமல் பேசுகிறாரு, தைரியமாக பேசுகிறாரு. எவனா இருந்தாலும் வெட்டி உதைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர் இவ்வளோ பேசுகிறாங்களே, இத்தனை கட்சிக்காக இருக்கிறாங்களே தமிழ்நாட்டில், இத்தனை கட்சி இந்தியாவில் இருக்கா, எவனாச்சும் ஒருத்தர் அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? அது மட்டும் அவங்க நினைக்க சொல்லுங்க பார்க்கல. ஒருத்தர் வாய் திறந்து சொன்னாப்புலையா? அன்றைக்கி ஸ்டாலின் கோயம்புத்தூரில் என்ன சொன்னாப்புல, மித்த கட்சிக்காக பேசுகிறதெல்லாம் நம்ம எதுவுமே காதில் கேட்டுக்க வேண்டாங்க, நம்மளுக்கு மக்கள் செய்கிற வேலையும் நிறையா இருக்குது, நிறையா கடமை இருக்குது, நம்ம அதை மட்டும் பார்ப்போம், மித்தவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம், சிம்பிளாக சொல்லிவிட்டு மேம்பாலம் திறந்து வச்சுட்டு கோயம்புத்தூரில் போனார். அப்போ அன்றைக்கே பயம் வந்துருக்கு. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? போதுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி. சரி, என் நம்பர் இருக்குங்களா? இருக்குதுங்க. உங்கள் நேமுங்க? மகேந்திரன். ஓகே, நேம் இங்கிலீஷில் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்லைங்க. கூப்பிடுங்க, ஏதாவது ப்ரோக்ராம் எது இருந்தாலும் கூப்பிடுங்க, வர்றேன்.